ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 3ல் இருக்கக்கூடிய விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானம் அப்படின்னா துணைப்பாடம். இது ஒரு கதை வடிவில் அமைந்த பாடமாக இருக்கும். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒளி பிறந்தது அப்படிங்கிற தலைப்பில் அப்துல் கலாமுடன் நேர்காணல். சரிங்களா? அப்துல் கலாம் இருக்கிறார் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் தெரியும். அறிவியல் விஞ்ஞானின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட நம்ம நேர்காணல் என்னது, பேட்டி எடுக்குது, நேருக்கு நேராக சந்தித்து கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களை பெற்றுக்கொள்வது, இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறது, அவரோட பகிர்ந்து கொள்வது. சரிங்களா? அவரோட ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது. சரிங்களா? அப்துல் கலாமுடன் நேர்காணல். ஸோ அந்த நேர்காணல் யாரெல்லாம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அவர் கூட பேசுகிறாங்க, அவர் என்ன பேசுகிறாரு, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த பதில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பார்ப்பதற்கு முன்னாடி நுழையும் முன் பாருங்கள். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் தான். மாணவர்கள் முன்னேற நிறைய வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் மாணவர்களை கனவு காணுங்கள் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தியிருப்பாரு. கனவு காணுன்னா நம்ம தூங்கிட்டு கண்ணை மூடிட்டு கனவு காணுவோமே, அது கிடையாது. எதிர்காலத்தில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் அப்படிங்கிற பற்றி, அதை பற்றிய கனவுகளை காணுங்கள், அதை பற்றிய முயற்சிகளை எடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரை பற்றின மாணவர்களோடு பேசுவதை மிகுந்த விருப்பம் உடையவராக இருப்பார். அப்படி சில மாணவர்கள் பேசுகிறாங்க அப்துல் கலாம் அவர்கிட்ட. ஸோ அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அவரை சந்தித்ததால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா, வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கண்டறியலாம். சரிங்களா? அறிவியலை பற்றி நாம் கண்டறியலாம். பார்க்கலாங்களா? சரி, இப்போ எந்த இடத்துல அப்படின்னா, எந்த இடத்துல இந்த மாதிரி நேர்காணல் நடக்குது அப்படின்னா, தொழில்நுட்ப கண்காட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கண்காட்சி நடத்துகிறாங்க. அந்த கண்காட்சியில் மாணவர்கள் எல்லாருமே இவங்கள மாதிரி நல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்காட்சிக்கு போயிருக்காங்க. எல்லாமே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போயிருக்காங்க. அந்த மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு வந்தாங்க. அந்த தொழில்நுட்ப கண்காட்சியில் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ கண்காட்சினா நிறைய பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். அது இல்லாத அதை பற்றி சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வருவோம் இல்லைங்களா. அதே மாதிரி எல்லா பொருள்களையும் பார்த்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருள்களில் எதெல்லாம் பயன்படுது, எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கலாம் அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் பலகை இருக்குது. அந்த அந்த ஒரு அறைக்குள்ளே நுழையிறாங்க. சரிங்களா? அப்படி நுழையும் போது அரங்குக்குள்ளே ரொம்ப ஆர்வத்துடன் பிள்ளைங்களாம் உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுன்னா அப்துல் கலாமின் புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது. அப்துல் கலாமோட புகைப்படம் காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அவரை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை கண்டிருக்கிறார்கள். அந்த பார்வை, அதாவது அவருடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்குறாங்க, அதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அதில் அப்துல் கலாம் தெரிகிறார். சரிங்களா? அப்போது தொழில்நுட்ப கண்காட்சியில் அப்துல் கலாம்கிட்ட பேச வராங்க. ஸோ யாரெல்லாம் பேசுகிறாங்க, நிறைய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சில மாணவர்கள் கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கான அவர் பதில் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா பேசுகிறாரு, அரங்க பொறுப்பாளர் பேசுகிறாரு. அரங்க பொறுப்பாளர்னு யார், அந்த அரங்கத்துக்கு ஒரு பொறுப்பு, அங்கே வரவங்களெலாம் கவனிக்கிறது, வர்றது போகிறது எல்லாத்தையும் கவனிக்கிறது தான் அவருடைய வேலை. அரங்க பொறுப்பாளர் இருக்கிறாரு. மாணவர்கள்லாம் இருக்காங்க. மாணவர்களில் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னா, அருள்மொழி பேசுகிறாங்க, தேன்மொழி பேசுகிறாங்க, அப்துல்லா பேசுவாங்க, இளம்பரிதி, நீலன், வான்மதி, மேரி, பாத்திமா, இளம்பிறை, கவினமுதன், வெண்பா, இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. சரிங்களா? இதில் சில பேர்கள் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இடையில பேசுகிறவங்க பேர்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்ன கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து அரங்க பொறுப்பாளர் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களே இங்கே வாருங்க, எல்லாமே இங்கே வாங்க, அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காணணுமா, பார்க்கணுமா, வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, கலாம் ஐயாவை பார்ப்பதா, எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க.
அதுக்கு வந்து அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்கிறாரு, பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரையில் இருக்கக்கூடிய அப்துல் கலாமுடைய தோற்றத்தை வெளியே தெரியுது. அதில் வந்து அப்துல் கலாம் பேசுகிறாரு. நம்ம எப்படி வீடியோ காலில் பேசுவோம் இல்லைங்களா, ஃபோனில் பேசுவோம் இல்லையா நேருக்கு நேராக, ஸோ அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து அப்துல் கலாம் வராரு. மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ அப்துல் கலாம் வந்திருக்கிறாரு, நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாமா, நீங்கள் விடையெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்லாம் சொல்லி மாணவர்கள்லாம் நல்லா உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிச்சயம் பதில் தருவார், நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்கலாம், அவரும் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படிங்கிறாங்க. நான் பேசுகிறேன் மாணவர்கள், நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன், நான் தான் கேட்பேன், நீங்கள் தான் கேட்பேன்னு எல்லாம் ஒரே ஆரவாரத்தோட சத்தம் போட்டுட்ருக்காங்க. அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொறுங்கள், உங்களுக்கு வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை சத்தமாக கேளுங்க, அப்போ தான் ஐயா கொஞ்சம் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குற முதல் மாணவி யார் அப்படின்னா அருண்மொழி முதல்ல ஒரு கேள்வி கேட்குறா. ஸோ அது என்ன கேள்வி அப்படிங்கிறத பாருங்கள். அருண்மொழி கேட்குற கேள்வி என்னென்னா, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு என்ன ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் பதில் சொல்கிறாரு. என்ன கேள்வி கேட்குறா, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணம், அது என்ன நிகழ்வு, காரணம் வருவதுக்கு எந்த நிகழ்வு அப்படிங்கிறத கேட்குறா. ஏதாவது நடந்திருக்கணும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கணும், அது மூலிமா நாம் வந்து ஒரு அறிவியலராக ஆகணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எப்போ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அருண்மொழி. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்கிறாரு. என்னென்னு, நான் 10 வயசுலேயே சின்ன வயசில் படிக்கும்போதே அறிவியல் ஆசிரியர்னு இருக்கிறாரு. அவர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கினார். பறவையெல்லாம் எப்படி பறக்குது அப்படிங்கிறத பற்றி பாடம் எடுத்தார். என்னோட அறிவியல் ஆசிரியர் வந்து பறவையில் எப்படி பறக்குதுன்னு சொல்லி எனக்கு பாடம் எடுத்தாங்க. அன்னையிலேருந்து வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற ஆசை என்னோடய வாழ்க்கையில் ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. அதுதான் என்னோடய அறிவியல் ஆர்வத்துக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அறிவியல் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, பறவை எப்படி பறக்கும் அப்படிங்கிறத எனக்கு விளக்குனார். அதுக்கப்புறம் வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற எனக்கும் ஒரு ஆசை என்னோடய வாழ்க்கையிலையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால தான் அறிவியல் அதுதான் எனக்கு முதல் ஆர்வமே, அதுதான் அறிவியல் ஆர்வத்தை தூண்டின முதல் தொடக்கம், அதுதான் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தேன்மொழி அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. அடுத்து நான் கேட்கட்டுமா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு தேன்மொழி கேட்குறாங்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு சொல்கிறார். தமிழில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். இந்த திருக்குறளில் என்னோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. இந்த திருக்குறள் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து ஊக்குவித்தது. அதுபோல் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், சரிங்களா, என்னும் நூலை எனக்கு மிகவும் பிடிக்கும். திருக்குறளை தமிழில் எனக்கு வந்து திருக்குறளை பிடிக்கும்னு சொன்னார். அடுத்து வந்து லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இவை ஆகிய 3ஐயும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் நான் இயல்பாகவே பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அப்துல் கலாம் வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பெரிய மகிழ்ச்சி நிகழ்வுகள் ஏவுகணை சோதனை தான் அல்லவா, அதாவது நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா, நீங்கள் ஏவுகணைலாம் சோதனை பண்ணி அதை உருவாக்கி நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தீங்களா, அதுதானே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னாரு. அப்துல் கலாம் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி கிடையாது. போலியோவினால், அதாவது போலியோ நோயின்னு ஒரு காலத்தில் அதிகமாக பரவி இருந்துச்சு. அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, கை கால்கள் இல்லாமல் அதாவது கை கால்கள் வலுவிழந்து இருப்பாங்க. சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டிருந்தாங்க. 3 கிலோ எடையிலுள்ள கால்களை பொருத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை தூக்கி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு
பாதுகாப்பு கருவிகள் இருக்குதுங்களா, ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையுள்ள செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது அப்படின்னாங்க. சரிங்களா, அதாவது பாதுகாப்பு கருவின்னு நிறைய கருவிகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை வச்சு தான் என்ன பண்ணார்னா 300 கிராம் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்களை விட 300 கிராம் எடையுள்ள செயற்கைக்கால்கள், வெறும் 300 கிராம். சரிங்களா, 3 கிலோ அப்படின்னா 3000 கிராம் வரும். இது 300 கிராம் தான். சரிங்களா, 300 கிராம் எடையுள்ள செயற்கைக்கால்களை உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்குனதுக்கப்புறம் அதை அவங்க போட்டு மகிழ்ந்தாங்க. அந்த போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க அதை போட்டு மகிழ்ந்தாங்க. வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா, நமக்கே ஒரு பொருள் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா தூக்குறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்க ரொம்ப எளிமையாக உணர்ந்தாங்க. சரிங்களா, அடுத்து இளம்பருதி பேசுகிறாரு. சரிங்களா, இளம்பருதி சொல்கிறான். சரி, அந்த பையன் கேள்வி கேட்குறாப்புல. ஸோ என்ன கேட்குறான்னு பாருங்கள். ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்? சுதந்திர இந்தியாவோட வெற்றிகள் என்ன? எதை நீங்கள் சுதந்திர இந்தியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்துல் கலாம் பதில் சொல்கிறாரு. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். நம்ம தனியான ஒரு முழு நிறைவு அடைஞ்சிருக்கோம் உணவு உற்பத்தியில். உணவு உற்பத்தின்னா விவசாயம்தான். உணவு நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா அதிகபட்சம் விவசாயத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னா ஒரு தகவல்லேருந்து இன்னொரு தகவல், ஒரு செய்தியை இன்னொரு செய்திக்கு கொண்டு போகிறதுக்கு எளிமையான முறைகளை நாம் கண்டறிந்து உடனுக்குடனே தகவல்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. எந்த வகையான செயற்கைக்கோளையும் உருவாக்கி நம்மளால் ஏவ முடியும் வானத்தில் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளோம். சரிங்களா, அடுத்து நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. நவீன முறையான மருந்துகளும் பாரம்பரியம்னா அந்த காலத்தில் சித்தம், ஆயுர்வேதம், நாட்டு மருந்து இதெல்லாம் சொல்ல முடியுங்களா, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இப்போ மேக்சிமம் எல்லாரும் ஏதாவது ஒரு நோயினா உடனே எங்கே போவாங்க? கண்டிப்பாக சித்த மருத்துவம் அல்லது நாட்டு மருத்துவம் இந்த மாதிரி முறைக்கு தான் கையாளுறாங்க. சரிங்களா, எல்லாருமே போகலனாலும் எல்லாரும் ஓரளவுக்கு எல்லாருமே முதல்ல அதைத்தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நவீன மருத்துவத்துக்கு போகிறாங்க. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னது? இந்தியாவின் சுதந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறார். சரிங்களா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் நான் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக நினைக்கிறேன் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. அடுத்து நீலன் அப்படிங்கிற ஒரு பையன் கேட்குறான். இந்த அளவுக்கு முன்னேறியுள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுறோம். அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு கேட்குறான். சரிங்களா, எத்தனையோ வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கோம், ஆனால் இன்னும் நிறைய கொடுமையான நோய்கள்லாம் இருக்குது. அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கல. அதுக்கான ஆய்வு எப்படி நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத கேட்குறான். அப்துல் கலாம் சொல்கிறாரு, கடலுக்கு அடியில் மனிதராக கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. கடலுக்கடியில் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத தாவரங்கள் உயிரினங்கள்லாம் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த தாவரங்கள் உயிரினங்களிலிருந்து ஏதாவது நமக்கு சில செல்கள் கிடைக்குமா, அதுலேருந்து மருந்துகள் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆய்வுகள் நடந்துகிட்ருக்குது. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அதுவும் பெருசாக வளர்ந்து வந்த நோய் தான். அந்த எய்ட்ஸ் நோய் தான் அது உயிர்கொல்லி நோய். அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொன்னாங்க. மருந்தே இல்லாத ஒரு நோயாகத்தான் கருதப்படுகிறது. அதுக்கான மருந்துகளும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்கேருந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது? கடலுக்கடியில் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பற்றி ஆய்வுகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார். சரிங்களா, அடுத்து வான்மதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேட்குது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு 100 வருஷத்துக்கு பிறகு
நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 3 சிறப்புகளை பெற்று இருக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு. அது என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். அதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் எளிமையான முறையில் போய் நம்ம படிக்க முடியாது. அதில் தத்துவம், மருத்துவம், அறிவியல், வணிகவியல், பொருளாதாரம், தமிழ், ஆங்கிலம் இந்த மாதிரி பல துறை சார்ந்த படிப்புகளும் இருக்குது. அந்த நலந்தா பல்கலைக்கழக ஆரம்பத்தில் ஒரு 10,000 மாணவர்கள் தான் படிச்சிருப்பாங்க. எங்கெங்கோ ஊர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து படித்த மாணவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு தேர்வு எழுதி உள்ளே போகணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமே 3 விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு இருக்குது. அதில் எல்லாம் பாஸ் பண்ணி நம்ம உள்ளே போனால் தான் அங்கே போய் அதுக்கு மேலே சீட் கிடைச்சா தான் நம்ம படிக்கவே முடியும். அந்த மாதிரி சில கட்டளைகள்லாம் இருக்குது அந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில். ஸோ அது இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே படிக்கிறதுனாலே ஒரு சிறப்பு பெற்ற மாணவர்களாக வெளிவருவார்கள். சரிங்களா? ஸோ அத்தகைய நலந்தா பல்கலைக்கழகத்தின் கல்வி முறை தான் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சரிங்களா? கல்வி முறை தான் இருக்கும் அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருந்துச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? நலந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல பல்கலைக்கழகத்தில். சரிங்களா? அதனால் அந்த கல்வி முறை தான் இருக்கணும் அப்படின்றது. நலந்தா பல்கலைக்கழகத்தில் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் அதையெல்லாம் அந்த விதிமுறைப்படி தான் நாம் படித்து நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த மாதிரி கல்வி முறை தான் நம்ம இருக்கும் இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்களை சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். சரிங்களா? சூரிய சக்தியிலிருந்து நமக்கு தேவையான வளங்களை பெற்று நமக்கு தரும் நாம் அனுப்பியிருக்கிற செயற்கைக்கோளிலிருந்து. சரிங்களா? செவ்வாய்க்கோளில் மனிதன் இனம் குடியேற இருக்கும். மனிதன் செவ்வாய்க்கோளில் போய் குடியேற இருக்கும். செவ்வாய்க்கோள்களில் மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கிறத ஆய்வின்படி செய்து அங்கே வாழ்வதற்கான பொருளாதாரங்கள் இருக்கும். அப்போ செவ்வாய்க்கோளில் போய் வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த 3 சிறப்பு அம்சங்களை கொண்டு தான் இனி வர போகக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளோட இந்தியா அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். சரிங்களா? அடுத்து மேரிங்கிற பொண்ணு பேசுகிறா. செவ்வாய்க்கோள்களில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களையெல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு மேரி கேட்குறாங்க. அப்துல் கலாம் சொல்கிறாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லாத செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. 525 கிலோ எந்த ஆளுமே இல்லாத செயற்கைக்கோளை இந்தியாவின் மூலிமா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளின் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். வரப்போகிற வருஷங்களில் மனிதர்களையும் அனுப்புவோம். நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். சரிங்களா? பாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேட்குது, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அப்துல் கலாம் சொல்கிறாங்க, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம கொரோனா நோய் நம்மளை அண்டக்கூடாதுன்னு சொல்லி முகக்கவசத்துலேருந்து நம்ம உடல் கவசம் வரைக்கும் எல்லாமே போடுறோம் இல்லையா? அதே மாதிரி சூரியனோட வெப்பத்தை தாங்கணும்னா நம்ம உடல் தாங்கணுமா, அதுக்குரிய கவசம் இன்னும் தயாராகலை, இனிமேல் தான் தயாராகும். அந்த மாதிரி தயாராகிடுச்சுன்னா கண்டிப்பாக சூரியனுக்கும் போயிடலாம். வருங்காலத்தில் அதிகபட்சம் வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இளம்பிறை கேட்குறாங்க, ஐயா உலகில் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
முதல் விஞ்ஞானி அப்படின்னு யாரை சொல்ல அப்படின்னா, அறிவியலின் படி பார்த்தா, அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, அறிவியலின் அடிப்படையில் கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான் அறிவியலில் பிறந்தது. அறிவியலே எப்படி பிறந்துச்சு அப்படின்னா, கேள்வி கேட்கணும், அது எப்படி நடக்குது, எப்படி இயங்குது, ஒரு பொருள் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அது எப்படி இயங்குதுன்னு நம்ம கேள்வி கேட்டு அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் அறிவியல். அறிவியல் பிறந்தது எப்படி அப்படின்னா, கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மையினால் தான் அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது, இனி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? எல்லாமே இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்காக தான் முடிவே இல்லை. குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகில் முதல் விஞ்ஞானி அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார். கவி அமுதன் அப்படிங்கிற ஒரு பையன் கேட்குறான், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படியெல்லாம் வளரும் இந்தியாவிற்கு தான் எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? அதாவது நாங்கள் தான் கேள்வி கேட்குறோம், நாங்கள் தான் விஞ்ஞானி அப்படின்னா அப்போ இந்தியாவிற்கான, அதாவது அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்களுக்கு என்ன பங்கு, வளரும் இந்தியாவுக்காக எங்களுடைய பங்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறான். அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, மாணவராகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொண்டு என்ன பண்ணணும், மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறத அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார். சரிங்களா? நாம் எப்பயுமே என்ன சொல்லணும், உயர்ந்த குறிக்கோளோடு இருக்கணும், மனதில் நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், மகிழ்ச்சியோடு இருக்கணும். நம்ம குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து வச்சு கொண்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவோம். சரிங்களா? அடுத்து வெண்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேட்குறாங்க, வெற்றியை அடையும் வழி என்ன ஐயான்னு கேட்குறாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, 2 வழிகள் உள்ளன. என்ன வழிகள் அப்படின்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவருங்கள். அறிவை வளர்க்கக்கூடிய பேச்சாளர்களின் பேச்சை கவனிங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. சரிங்களா? எப்பயுமே உழைத்து நம்மளோட குறிக்கோள்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. வியர்வை வியர்வை வியர்வைனா இதுதான் காரணம். கடின உழைப்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த 2வது வழிகளோட அர்த்தம். நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் என்ன பண்ணுறாரு, மறைந்து இருக்கிறார், மறைகின்றார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். அப்படியே அப்துல் கலாம் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்லேருந்து போயிடுறாரு. சரிங்களா? அப்படியே மறைஞ்சிடறாரு. கால் கட்டாயிடுது, அதாவது பேசிகிட்டு இருந்தது கட்டாயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு, என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சி தானா? மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் எல்லாம் வரிசையாக போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், கண்டிப்பாக இந்த இந்தியா வளர்ச்சி அடைகிறதுக்கு மாணவர்களாகிய நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஒரு விஞ்ஞானியாக இருந்து நல்ல குறிக்கோளோடு இருந்து கடின உழைப்போடு இருந்து அப்படின்னா இந்த இந்தியாவை வளரச் செய்வதற்கும் வளர்ச்சி நாடாக ஆக்குவதற்கும் உங்கள் பங்கு பெரும் பங்காக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கடின உழைப்போடு இருக்கணும். தான் மட்டும் எதுவும் செஞ்சுக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நாடே நல்லா இருக்கணும், நாட்டு மக்களே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா மாதிரி நினைத்து, அப்துல் கலாம் ஐயா நம்ம எப்படி நாட்டுக்காக உழைத்தார் இல்லையா, நிறைய ஏவுகணையெல்லாம் அனுப்பி நிறைய அறிவுகளை எல்லாம் தந்தார் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய நாட்டுக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக வாழ்ந்து வெற்றிகளை அடைய செய்யணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நன்றி, வணக்கம்.